தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கக்கூடிய பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது என்னோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எல்லாரும் வந்திருக்க மாதிரி ஒரு க்ளோஸ் டு த ஹார்ட் ஃபீல். தேங்க்யூ ஸோ மச். கோழிப்பண்ணை செல்லதுரைக்கு வாழ்த்துக்கள். செல்லமுத்துவாக இருந்து செல்லதுரையாக வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். கணக்காணும் காலங்கள்ல இருந்து இன்னொரு ஹீரோ தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கணக்காணும் காலங்கள்ன்றது ஒரு ஸ்கூல் மாதிரி. அங்கேருந்து நிறைய ஹீரோஸ் வந்திருக்கோம், நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அதில் அடுத்து கணக்காணும் காலங்கள்லேருந்து ஒரு ஹீரோ வந்திருக்காரு. ஸோ அதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இது ரொம்ப க்ளோஸ் டு த ஃபேமிலி இல்லையா? ஸோ என்னோட சொந்த தம்பி மாதிரி அவன் அடுத்து ஒரு படத்தில் ஹீரோவாக வரான்னு நினைக்கும் போது ரொம்ப ப்ரௌடாகவும் ஹாப்பியாகவும் இருக்குது. படத்தில் நிறைய ஹார்ட் ஒர்க் தெரியுது, நல்லா நடிச்சிருக்க, இன்னும் அழுதெல்லாம் நடிச்சிருக்க அப்படிங்கும்போது ரொம்ப அது பார்க்கும்போதே ஃபீல் ஸோ குட். நல்லா நடிக்கிறான் அவன் அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் ஒன்ஸ் அகெயின் அருளானந்த் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங் சார். ஜோ டீம்லேருந்து நிறைய பேர் நிறைய நல்ல இடங்களில் நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள் எல்லாருக்குமே அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கள் எல்லாருக்குமே நாங்கள் எல்லாரும் சொன்னது அதுதான் சார், இந்த படம் எங்கள் எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே ஒரு அட்ரஸாக இருக்கும் சார் அப்படின்னு சொன்னோம். அதை முழுசாக நம்பினார். இப்போ அந்த படத்துலேருந்து அது ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்ணுறாங்கன்றது அந்தந்த படத்தில் தெரிஞ்சால் போதும். எல்லாருமே நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அது எல்லாத்துக்குமே அடித்தளம் நீங்கள் கொடுத்தது, அருளானந்த் சார் கொடுத்தது. ஸோ அந்த நன்றி என்றைக்குமே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் சார். ஸோ எங்கள் எல்லாருக்கும் பண்ணதை நம்ம பையனுக்கு எப்படி விட்டுருவீங்க அப்படின்றத நாங்கள் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தது. ஸோ கோழிப்பண்ணை செல்லதுரைக்கு அதே ஆரம்ப காலத்தில் இந்த ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே அந்த பவுண்ட் அவர் கைக்கு வந்ததுலேருந்து அந்த முழு படத்தையும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுங்கன்றது ப்ரொடியூசர் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதை கரெக்டாக செய்கிறது அருளானந்த் சார் தான். ஸோ அவர் அந்த படத்தில் என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே கொடுத்துருப்பீங்க அப்படின்றது தெரியுது. ஆக்சுவலாக நான் இன்னும் பார்க்கல சார், கண்டிப்பாக நல்லா வந்திருக்கும் அப்படின்றது தெரியுது. ஸோ பார்த்ததில் அந்த பொன்னான பட்டுப்புள்ள சாங் வந்து ரொம்ப ரொம்ப எமோஷ்னலி ஹிட் பண்ணுது. ஸோ தங்கச்சிகளுக்கு அண்ணனாக இருக்க எல்லாருக்குமே ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சீனு ராமசாமி சார் மண்மனம் மாறாமல் அந்த மண்மனத்தை திரையிலிருந்து நம்மளோட மனசுக்கு நேராக கொண்டு போகக்கூடிய நல்ல டைரக்டரில் மிக முக்கியமான டைரக்டர் சீனு ராமசாமி சார். அவர் மூலியமாக ஏகன் வந்து ஹீரோவாக லான்ச் ஆகிறது நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்னொரு மண்மனம் மாறாத ஒரு தமிழ் திரைப்படம் பார்க்கறதுக்கு நாங்கள்லாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜோ எப்படி எல்லார்ட்டையும் கொண்டு போய் ரொம்ப அழகாக சேர்த்திங்களோ, ஜோவில் நிறைய ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம். பட் அது எல்லாத்தையும் தாண்டி அது எல்லாமே தெரியப்படுத்தினது பிரசன்ட் மீடியா தான். ஸோ இந்த படத்துக்கும் அந்த சப்போர்ட் நீங்கள் தருவீங்க அப்படின்னு நாங்கள் முழுசாக நம்புகிறோம். அதுக்கு முன்னராகவே ஒரு நன்றி இப்பயே சொல்லி வச்சுக்கிறோம் நாங்கள் எங்கள் சைட்லேருந்து. ஓகே, அண்ட் ஏகன் ஆல் த வெரி பெஸ்ட். பிரகிடா, சத்யா, யோகி பாபு அண்ணன் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ஒன்ஸ் அகெயின் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அண்ட் சக்தி அண்ணன் தொடர படம் எல்லாமே மக்கள்கிட்ட கண்டிப்பாக போய் சேர்ந்துரும் அப்படின்ற நம்பிக்கையே மிகப்பெரிய அடித்தளம் இந்த படத்துக்கு. இந்த படத்தையும் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவீங்க அப்படின்றத நம்புகிறேன் நான். நன்றி ஒன்ஸ் அகெயின். ஆல் தி பெஸ்ட். ப்ரொடியூசர் மேத்யூ அவர்களுக்கு நன்றி. ஸோ அவர் ஹீரோவாக அவர் வந்து உடம்புலாம் குறைக்கிறாரு. போன ஜோ படத்தோட ப்ரெஸ் மீட்டில் பார்த்துருந்தீங்கன்னா அவர் வேற மாதிரி இருந்தார். இப்போ என்னடா 6 பேக்லாம் வச்சுட்டு வந்திருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் அந்த மாதிரிலாம் பண்ணணுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஸ்மார்ட்டாக இருக்கீங்கண்ணே. ஓகே தம்பி, இப்படி அடுத்த படம் ஹீரோவா நீங்களா? இல்லைண்ணே, எங்கள் வீட்டு ஹீரோ இனிமே எல்லாரோட ஹீரோ ஏகன் தானே. ஆஹா சார், ஓகே பார்த்து தம்பி. ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட் ஏகன். அண்ட் கோழிப்பண்ணை செல்லதுரை டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அருளானந்த் சாருக்கு ஒன்ஸ் அகெயின் நன்றிகள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குட், ஆல் குட், ஓகேவா? எஸ். ஏன்னா நான் வந்து ஒரு மாதிரி இருக்கேன், அதனால கேட்குறேன். ஸோ நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் நான் நடித்த படம் வெளிவருது. கோழிப்பண்ணை செல்லதுரை லீடா. எல்லாருக்குமே வந்து சினிமா வந்து ஒரு வாட்டி தான் கை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலன்னா 2வது வாட்டி தரும். அது எப்போன்னு தெரியாது, அது வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் எல்லாம் ஓகே. பட் இவ்வளோ சீக்கிரமாக எனக்கு வந்து அது நடந்தது ரொம்ப பாக்கியமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது எனக்கு. ஃபஸ்ட்டு என்னை வந்து செந்தாமரை செல்வியாக வாழ வச்ச டைரக்டர் சீனு ராமசாமி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இடிமுழக்கம் பண்ணுற டைம்லேயே நான் வந்து ஆடிஷன் போய் செலக்ட் ஆகிருந்தேன். பட் அந்த கதாபாத்திரத்துக்கு நான் வந்து பொருத்தமாக இல்லாத காரணத்தினால நான் அதில் பண்ண முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணேன், ஆக்சுவலாக நிஜமாவே ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா அப்போல்லாம் என்னென்னா நான் வெயிட் பண்ண டைம். ஏன்னா எல்லோரும் கேட்டுட்டு இருந்தாங்க அடுத்தது என்னன்றப்போ எனக்கு தெரியல அடுத்தது என்ன, நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படி தான் சொல்ல முடிஞ்சுது. ஏன்னா நிறைய கனவுகளோட ஈவன் சத்யா மாதிரி நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் கை கொடுக்கணும், இல்லை பேஷண்ட்டாக வெயிட் பண்ணணும், எனக்கு வேண்டிய கதாபாத்திரம் எனக்கான கேரக்டர் அமையணும்னா
அதுக்கு நம்ம ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணோன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ கரெக்டாக எனக்கு வந்து அவர் சீனு சார் வந்து ஞாபகம் வச்சு அடுத்த படத்தில் வந்து வாய்ப்பு கொடுக்கணும்னு நினச்சதே ஒரு பெரிய விஷயம். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சீனு ராமசாமி சார். அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா ஏகன் ஆக்சுவலி ஒரே காலேஜ் நாங்கள் 2 பேரும் லயலா. அண்ட் அவரோட வீட்டில் இருந்து தான் நானும் வந்திருக்கேன். ஐ மீன் அவர் இருந்த வீடுன்றது பிளாக் ஷீப். ஸோ அதே பிளாக் ஷீப் குடும்பத்துலேருந்து பவி டீச்சராக என்ட்ரோ ஆகி 2 பேருக்கும் ஒரே ட்ராக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒன்றா தான் இருக்குது. ஸோ அதனால ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் வந்து பேசுகிறதுலாம் பார்த்தா ஏதோ ரொம்ப ஃபேமிலியோடு இருக்க மாதிரி இருக்குது. ஈவன் சேது சார் வந்து பேசினதெல்லாம் பார்க்குறப்போ, ஈவன் தென்மேற்கு பருவக்காற்றுலேருந்து எல்லாரும் பேசுகிறத பார்த்தா எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க. சீனு சாருக்காக அவர் வர்றது, அவர் ஃபர்ஸ்ட் படத்தில் நடித்தது எல்லாமே. ஸோ நான் ஏன் சொன்னேன்னா, சீனு சார் படத்தில் வாய்ப்பு கிடைக்கலன்னு நான் ஃபீல் பண்ண டைமில் எனக்கு இது கிடச்சிது. ஏன்னா ரொம்ப மைன்யூட்டான ஒரு விஷயம் ஒன்று நான் நோட் பண்ணேன். ஆத்தா அடித்ததில் பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ வரைக்கும் அது என்னோடய ஃபேவரட். ஏன்னா அந்த பாட்டில் வந்து அந்த ஹீரோயின் வந்து விஜய் சேதுபதி சார் அடிப்பாங்க, அவங்க அம்மா அடிப்பாங்க அந்த வீட்டுக்குள்ளே. அப்போ வந்து அந்த ஹீரோயின் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் வெறும் ஐபால் மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பாட்டு பார்த்தா அவங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து அவ்வளோ மைன்யூட்டாக அந்த பையனை எனக்கு பிடிச்சிருக்குன்றத ஒரு டைரக்டரால் எப்படி இவ்வளோ அழகாக கன்வே பண்ண முடியுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த படம் மிஸ் பண்ணதுக்கு நான் ஃபீல் பண்ணேன். பட் இந்த படம் எனக்கு லீடாக கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ப்ரொடியூசர் சார் அருளானந்தன் சார் அண்ட் மேத்யூ 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா நீங்கள் வந்து என்னை செலக்ட் பண்ண டைமில் நிஜமாவே என்னால் நம்ப முடியல. ஸோ இது ஒரு ஏகனோட ஃபஸ்ட்டு படம்னு இருக்கப்போ அதில் பேர நான் நடித்தா நல்லா இருக்கும்னு நினச்சி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ஆண்டி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அசோக் அண்ணா டிஓபி சார், என்னோட அண்ணா இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு அண்ணா கிடச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக காட்டியிருக்கீங்க என்ன. அண்ட் இசையமைப்பாளர் சார் என்ன மேஜிக் பண்ணியிருக்கீங்க சார், நிஜமா சார். எனக்கு நீர்ப்பறவையில் அந்த பரப்பர பாட்டு, இந்த ப்ரொமோஷன் ஃபுல்லாக நான் போன டைம் ஃபுல்லாக நம்ம படம் பாட்டு பாடணும் இல்லையோ அந்த பரப்பர பாட்டை நான் பாடிட்டே இருக்கேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. உங்கள் இசையில் நான் நடிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சார் ரொம்ப தேங்க்யூ சார். உங்களை பற்றி நிறைய பேசியிருந்தேன். இடிமுழக்கத்தில் நீங்கள் விட்ட சான்ஸ் எனக்கு இதில் கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்யூ சார். நிறைய கற்றுக்கிட்டேன் சார் உங்ககிட்டேருந்து. ஏன்னா இந்த ஸ்லாங் ஒரு விஷயம், இந்த ஸ்லாங்கில் வந்து தேனி மதுரை ஸ்லாங் வந்து பேசுறது ஒரு விஷயம். இன்னொரு கஷ்டமான விஷயம் என்ன இருந்ததுன்னா, டக்குன்னு மாற்றிட்டே இருப்பார் டைலாக் வந்து செட்டில். ஸோ அது வந்து கண்டிப்பாக சார் வந்து இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப பெரிய ஆளுங்க தான். ஸோ நாங்கள் எங்களையும் வந்து படத்தில் செலக்ட் பண்ணதே பெரிய விஷயம். ஸோ நாங்கள் அதை கற்றுக்கிட்டு பண்ணுறதுக்கான பேஷன்ஸ் அவருக்கு இருந்தது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், எங்களுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்ததுக்கு. நான் சொன்ன மாதிரி சார் காத்திருந்தேன்னு ஒரு அழகான பாட்டு கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ரகுநந்தன் சார். ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். இன்னொரு பாட்டும் இருக்குது, எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அந்த பாட்டை பற்றி. பேர் ஸோ பொண்ணான போட்ட பிள்ளை இல்லை உங்கள் பேர் எனக்கு வரல. சத்யா சாரி சத்யா. ஸோ தங்கச்சியாக நடிக்கிற சத்யா, ரியலி ஷீ இஸ் அன் அமேசிங் டேலண்ட். ஸோ அவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை சார், எல்லாருமே புதுசான டீம் தான். அதனால் இவ்வளோ புது குழுவுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய டைரக்ட் பண்ணியிருக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் சார். அதனால தான் மென்ஷன் பண்ணி சொல்லணும்னு தோணுது. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் ஹேண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் சொன்ன மாதிரி நீங்கள் எடுக்கிற எல்லா படமுமே வெற்றி படமாக அமையுது. ஸோ எங்களுக்கும் அதே மாதிரி அமையணும்னு ஆசைப்படுறோம். அது கண்டிப்பாக நடக்கும். எல்லாரும் போய் செப்டம்பர் 20th படம் பார்க்கணும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கும் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது, பேச முடியல. பட் டைரக்ஷன் டீம் மிஸ் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ரொம்ப ஹெல்ப் பண்ணிங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணதுக்கு. ஏகா வாங்க. ஹீரோ அப்படியே பக்கத்தில் போய் நின்ட்டாங்கன்னா ஃபோட்டோஸ். இவ்வளோ நேரம் மைக்கு வேலை செய்யல. இல்லை
யாரது? எப்படான்னு இருக்க? இல்லப்பா, சாரி, நான் ரொம்ப அதிகமா பேசுறேன்னு இல்ல. என்னன்னா எனக்கு தெரியாது இல்லையா, உனக்கு வந்து கண்டிப்பா ஒரு அப்பா இருக்காங்க, கிடைச்சிருக்காங்க உனக்கு பண்றதுக்கு. அண்ட் எங்க அப்பா அம்மாவால சப்போர்ட் பண்ண முடியுமே தாண்டி எவ்வளோ விஷயம் பண்ண முடியும்ன்றது வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், அதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ யுவர் டேட் இஸ் ப்ரொடியூசிங் யுவர் ஃபிலிம், தட்ஸ் அ பிக் திங். ஸோ எனக்கு நிஜமாவே எனக்கு தெரியல இதுக்கப்புறம் இன்னொரு லீடா படம் பண்ண போறேனா இல்லை எப்போ பண்ண போறேன்னா எனக்கு தெரியாது. ஸோ அதனால ஐ ரியலி வாண்ட் டு யூஸ் திஸ் ஸ்டேஜ். ஏன்னா அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கு. ஏன்னா லிட்டரலாக ஒரு 1.5 வருஷம் வெயிட் பண்ணுறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா நான் குட்டி குட்டி ரோல்ஸ் நடுவில் நிறைய வந்தது. எனக்கு என்னென்னா மீனிங்ஃபுல்லாக நான் ஒரு படமோ கேரக்டரும் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி 2 நாளுக்கு அப்புறம் அடுத்து என்னென்னு கேட்டுட்டு இருந்த டைம்லலாம் நம்மளுக்கு என்ன தோணும், ஒரு ஆர்டிஸ்டாக சரி வரும், எப்போ வரும்னு தெரியாத நம்ம ஓடலாம் அப்படி தோணும். அதுக்கு வந்து பலம் கொடுக்கறது வந்து ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் அண்ட் அப்பப்போ ஃபேன்ஸ் அனுப்புகிற மெசேஜும் தான் இருந்தது எனக்கு. ஸோ எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே எனக்கு தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் ஏகா, உன்னை பற்றி பேசணுன்னா ரொம்ப நல்லா நடித்தேன். நாங்கள் 2 பேருமே ஏடியா ஒர்க் பண்ணதுனால இருக்கிற ப்ளஸ் என்னவா இருந்ததுன்னா, சார் வந்து எப்போவுமே கரெக்டாக வந்து எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணுறோமா சாரோட சீனுக்கு, இந்த லிமிட்டு போதுமா, இவ்வளோ நடித்தா பரவாயில்லையா அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் இருந்தது 2 பேருக்குமே. ஸோ அதை நாங்கள் பேசி பேசி நடித்தோம். வெரி ஹாப்பி. நம்மளோட பேர் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன், நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். வெளியில் வந்து பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் யூ டூ. ஐம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். இங்கே என்னென்னமோ பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன், எதுவுமே அப்படியே ஃபுல்லாக பிளாங்காக இருக்குது. எவ்ரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டு ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி தான் என் கையெல்லாம் ரொம்ப ஷிவர் ஆகுது. இங்கே எங்களை சப்போர்ட் பண்ண வந்திருக்க, ப்ளஸ் பண்ண வந்திருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தில் நான் வரத்துக்கு முக்கியமாக காரணமாக இருந்த சீனு ராமசாமி சாருக்கு தேங்க்யூ ஸோ மச் டு கிவிங் விங்ஸ் டு மை பேஷன் சார். அண்ட் என்னை நம்பி இந்த கதாபாத்திரம் கொடுத்ததுக்கும், என்னை நம்பி இந்த படத்தில் கேஸ்ட் பண்ணதுக்கும் எங்கள் ப்ரொடியூசர் சார் அருளானந்தன் சாருக்கும், விஷன் சினிமாஸ்க்கும் ரொம்ப தேங்க்யூ. அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னென்னமோ பேசணும்னு நினச்சா எதுவுமே வரமாட்டேங்குது. இந்த படத்தில் கேரக்டராக தாண்டி ஃபேமிலியாகவே ட்ராவல் பண்ண யோகி பாபு சார், பாவா சார் அண்ட் ஏகன், பிரிகிடா, குட்டிப்புலி, தினேஷ் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட கோ ஆக்டர் சிவா அவங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். சாரி. அண்ட் எல்லாருமே இப்போ இந்த டைமில் முன்னாடியே சொன்ன மாதிரி கிரிஞ்சு கிளீஷேன்னு நிறைய சென்டிமெண்ட்டான எமோஷ்னல் விஷயங்களை கடந்து போக வேண்டியதாகிடுச்சு. ஆனால் இந்த படம் கோழிப்பண்ணை செல்லதுரை வந்துட்டு அது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு சோல்ஃபுல் கனெக்ட் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் கோ டைரக்டர்ஸ் முத்து சார், ராஜன் சார் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்களால் தான் நான் அந்த செட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்க முடிஞ்சுது. அண்ட் தேனியோட லேண்ட்ஸ்கேப்பையே அவ்வளோ அழகாக காமிச்ச அசோக் சினிமாட்டோகிராஃபர், அவங்க டீம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் சீனு ராமசாமி சாருக்கு நான் எப்போதுமே கடமைப்பட்டிருக்கணும். அவ்வளோ அவரோட படங்களோட நம்பிக்கை, அவர் மேலே இருந்த நம்பிக்கையில் மட்டும்தான் நான் இந்த கேரக்டர் பண்ணேன். எனக்கு எதுவுமே தெரியாது, நீ இதில் ஒரு ரோல் பண்ணுற அப்படிங்கிறது மட்டும்தான் சார் சொன்னார். அதை தாண்டி நானும் அவர்கிட்ட எதுவுமே கேட்கல, அவரும் என்கிட்ட எதுவுமே சொல்ல. அவர் மேலே இருந்த ஒரே நம்பிக்கையில் இந்த படம் பண்ணியிருக்கேன். அவ்வளோ அழகான கதாபாத்திரங்களாக இப்போ எனக்கு இந்த கோழிப்பண்ணை செல்லதுரை டீம் இங்கே பார்க்கும்போது ஐ ஃபீல் வெரி ஓவர்வெல்மிங். எனக்கு அவ்வளோ என்ன பேசுறதுனே தெரியல, அவ்வளோ அழகாக படம் வந்திருக்கு. ஸோ உங்களோட ஆதரவு எப்போதும் எங்களுக்கு தேவை. செப்டம்பர் 20 கோழிப்பண்ணை செல்லதுரை பாருங்க. அப்புறம் நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன், தாய் அன்பு கிடைச்சதில்ல, தந்தை அன்பு இனிச்சதில்ல, இது ரெண்டுத்தையுமே தாயாகவும் தந்தையாகவும் நீ இருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வந்துச்சு. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. எனக்கு நான் சீரியஸாக ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன். கோழிப்பண்ணை செல்லதுரை படத்தையே ஒரு 2 வரியில் அவ்வளோ அழகாக வைரமுத்து ஐயா அந்த பாட்டு கொடுத்துருக்கிறதுக்கு அந்த லிரிக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சார் ரொம்ப நன்றி சார். எனக்கு எதுவும் பேச வர மாட்டேங்குது, யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஐம் வெரி சாரி. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் பீயிங் ஹியர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வாய்ப்புக்கு நன்றி.